என்னோட 2 பசங்களும் லவ் மேரேஜ் தான். அவங்களோட விருப்பம் தானே எங்களுக்கு விருப்பம். அதுக்கு நம்ம வந்து தடங்கள் சொல்லின்னு வச்சுக்கோங்க, நம்மள பிடிக்காம போயிடும். ரிலேட்டிவ்ஸ்லாம் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு போட்டோம். அதை பத்தி கவலை நம்ம படக்கூடாது. நம்மளை பத்தி தான் கவலைப்படணும், நம்ம ஃபேமிலியை பத்தி தான் கவலைப்படணும். அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் தான் அவங்களுக்கு. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் அகைன்ஸ்டா வந்து பிரிச்சு விடுறதுனால என்ன மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரும்? பண்ணுனா நம்ம பிள்ளைங்க தான் பாதிக்கும். நம்ம விருப்பமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நம்ம கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஹாப்பியா இருக்கும், நம்மளும் நம்மள ஹாப்பியா வச்சுக்க முடியும் நம்ம பிள்ளைங்களால. நம்ம அதுக்கு தடங்களை நின்று அந்த பொண்ணு பாவம் இவனை நம்பி தானே லவ் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம பிரிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணும் கவலைப்பட்டு நம்ம பிள்ளையும் கவலைப்பட்டுட்டு அது நம்ம கண்ணால பார்த்து நம்மளும் கவலைப்பட்டுட்டு அது தேவையில்லை தானே. அவர் ஆக்சுவலா என்னோட குட் ஃப்ரெண்ட், அப்புறம் தான் எனக்கு ஹஸ்பண்ட். இப்போவும் நாங்க 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த லவ் எப்படிங்கக்கா இதுவாய்? ஒரே ஒர்க் பிளேஸ். நாங்க எடுத்தோடனே கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம். சரி, வீட்டில் எப்படி சொல்லி சம்மதிக்க வச்சிங்க? இவங்க கிட்ட நான் பேசினேன், எங்க அம்மா கிட்ட அவர் வந்து பேசினாரு. நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அவரும் வேலைக்கு போய் we were about 26 or something. ஸோ அப்போ மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க எக்ரி பண்ணிக்கிட்டாங்க. சந்தோஷத்தை வீட்டில் விட்டுட்டு வெளியே தேடுறாங்க. சந்தோஷம் வீட்டில் தான் இருக்கு, வெளியில போய் தேடினா கிடைக்காது. எத்தனை நாள் தேடுவாங்க? ஒரு 40 வயசு 50 வயசு உடம்பு முடியல ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா யார் பாப்பா? அந்த நேரத்தில் கூட்டாளி வருவானா? வரமாட்டான். ஓ இவனா சரி போயிட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கூட இருந்து பக்கத்து மனைவி மட்டும் தான், வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. அது வந்து புரிஞ்சவங்க ஒய்ஃபை சந்தோஷமா வச்சுக்குவாங்க. உண்மையிலே சந்தோஷத்தை வீட்டில் தான் பார்க்கணும். வெளியில நீங்க போய் எவ்வளவு நேரம் போய் மணிக்கடை உட்காந்துருப்பீங்க? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து ஆகணும். வீட்டில் அந்த சந்தோஷம் வீட்டில் தேட மாட்டீங்க. பிள்ளை இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, இதை தவிர என்ன வேணும் உங்களுக்கு? பெஸ்ட் பேரே கூட்டாளினா இவங்க தான். நீங்க மத்தவங்க ஷேர் பண்றதும் கூட்டாளி ஷேர் பண்ணா நல்லதும் சொல்லுவான் கெட்டதும் சொல்லுவான். எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நல்லது சொல்லுவான்? 7 வருஷம் கல்யாண வாழ்க்கையில கை விட்டு என்னெல்லாம் இவர் போய் கூட்டாளிகளை பார்த்தது. நானே கேட்பேன், போயிட்டு வாங்க கூட்டாளி கூட. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேமிலி தான், அதுக்கப்புறம் என்ன கூட்டாளி? என் மருமக வந்து ஒரு நாள் கூட அவங்க அம்மா வீட்டுல சண்டேன்னு சொல்லி போனதும் கிடையாது, கோவிச்சுட்டு இருந்ததும் கிடையாது. 10 இயர்ஸ்ல ஒரு நாள் கூட கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதில்ல, ஒரு நைட்டு கூட போய் படுத்தது கிடையாது. அது காரணம் யார் தெரியுங்களா? நான் தான். நீங்க தான். எங்க அம்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருந்து பார்க்கலாம், பக்கத்து தெரியல. 1 நைட் கூட நான் ஸ்டே பண்ணது கிடையாது. ஐ எம் ஆல்வேஸ் இந்த டெலிவரிக்கு போனேன். அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு நினைக்கிறீங்க? Difference is our culture. நாங்க லவ் மேரேஜ், நான் தெலுங்கு, அவங்க மலையாளி. ஃபர்ஸ்ட் திங் இஸ் கல்ச்சர். செகண்ட் ஒன் ஃபுட் சேஞ்சஸ். அம்மா வீட்டு சாப்பாடு சமைக்கவே தெரியாது, இங்க வந்து மொச்சக்குன்னு சாப்பிடணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். நான் வெஜிடேரியன் இவங்க சாப்பிடவே மாட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ஆனா வீட்டுல நல்லா சமைப்பாங்க. நம்ம ரொம்ப கம்பல் பண்ணுச்சுன்னா எங்களுக்கோசரம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க. நான் இப்போ நான் வெஜிடேரியன். அவ ஓடுறது, தவழ்றது, பறக்கிறது எல்லாம் சாப்பிடுவா. அவருக்காக நான் சமைக்க ஆரம்பிச்சேன், டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன், சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சந்திரமுகியா மாறிட்டேன். எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்ல. எனக்கு அம்மால இருந்து அப்பா வரைக்கும் எல்லாமே அவங்க தான். மனைவியோட போட்டோ எங்க அம்மா போட்டோ பாருங்க, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆமாண்ணே, உங்களுக்கு வந்து விட்ட அம்மா அக்கா மூலியமா கிடைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் சொல்லுங்க, உன் ஒய்ஃப் பாக்குறதுக்கு அம்மாவோட ஃபேஸ் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல நிறைய மாற்றம். என் மனைவி எனக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அப்பா பாசம் கிடைச்சது இல்ல. அப்பா விட தாண்டி ஒரு அன்பா என்கிட்ட இருக்கிறாரு, என்ன நல்லா பாத்துக்கிறாரு. ஏன் மேம் அப்பா பாசம் கிடைச்சது இல்லைன்னு சொல்றீங்க? அப்பா வந்து சின்ன வயசுல எங்களை நல்லா பார்த்தது இல்ல. அம்மா சிங்கிள் மதரா எங்களை பார்த்தாங்க. இப்போ வந்து எனக்கு அப்பா கிட்ட இருந்து உள்ள எல்லா சந்தோஷமும் இவர்கிட்ட கிடைச்சிருக்கு. உண்மையிலே எந்த மாதிரிலாம் அப்பா மாதிரி பாத்துக்கிறாரு? எல்லா விஷயத்திலுமே எனக்கு பேபி பிறந்ததுல அம்மா தான் சமைச்சு கொடுப்பாங்க, மத்தபடி எல்லாத்தையும் பாக்குறது எல்லாமே அவர் தான். என்னை குளிப்பாட்டுறதுல இருந்து எனக்கு வேண்டிய அத்தனையும் செய்யறது. எனக்கு ஒரு சர்ஜரி ஒண்ணு இருந்துச்சு, எல்லாத்தையுமே இவர் தான் பாத்துக்கிட்டாரு. ஒரு இடத்துல கூட எனக்கு வந்து ரிக்ரெட்டே நான் பண்ணதில்லை. இவரை வாழ்க்கையில நான் சூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ரிக்ரெட் பண்ணதில்லை. இன்ன வரைக்கும் இவர் வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங், கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட். அவரு நான் வரைக்கும் ஒரு அப்பா தான் கூப்பிடுவேன். நம்ம 2 பேரும் வீட்டுல ஒத்துமையா இருந்தா he is going to be happy. அவர் ஹாப்பியா இருந்தா என்ன ஆகும்? 100% ஒரு வேலை செய்யும் போது 200% வேலை செய்வார். வீட்டுக்கு வரும்போது வீடு பீஸ்ஃபுல்லா இருக்கும் போது ஓகே ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு அவர் நினைச்சு வீட்டுக்கு வரும்போது everything will be happy. நம்ம ஆரம்பமே இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம வீட்டுல இருந்தே போன் பண்ணி கம்யூனிகேட் பண்றது, அவங்க வீட்டுக்கு வரும்போது ஐயோ வீட்டுக்கு போகணுமே என்ன ஆகும். ஸோ அவங்களோட ஜாப்ல இன்புட்டும் அஃபெக்ட் ஆகும், அவங்க பீஸ் ஆஃப் மைண்ட் அஃபெக்ட் ஆகும். வண்டியில வரும்போதோ எவ்ரிதிங் அஃபெக்ட்ஸ். ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஹாப்பியா இருக்காருன்னா ஹோல் ஃபேமிலி வில் பி ஹாப்பி. அதான் மேஜர் பாயிண்ட். எனக்கு ஏதோ ஃபிளாஸ் இருந்ததுன்னா அவருக்காக நான் விட்டு கொடுத்துருவேன், அவங்களுக்கு ஏதோ என் மேல ஃபிளாஸ் இருந்ததுன்னா பையனுக்காக அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. இந்த தெளிவு நிறைய பேர்கிட்ட இல்லாதனாலதான் அந்த புரிதல் இல்லாம சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். உண்மை அதுதான். நம்ம அம்மா வீட்டில் 20-21 இயர்ஸ், பட் லைஃப் லாங் அன்டில் வி ஆர் கோனா டை. லிட்ரலா இது அப்படியே நான் இன்னொரு வீட்டுக்கு மாறிட்டேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோம், ஏத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டம், பட் வி ஹாவ் டு ட்ரை பிகாஸ் ஃபார் ஆர் லவ். கோபிநாத் சார் சொல்லுவாரு, 0ல இருந்து சேர்ந்து ஆரம்பிங்க, அப்போ வந்து அது வந்து க்ரோ பண்ணும் போது நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி 2 பேரும் 0ல இருந்து ஆரம்பிச்சோம். என்னோட வாழ்க்கையில வந்து நான் ஒரு கட்டத்தில் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். கல்யாணம் பண்றது முன்னாடி ஒரு வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ண சொன்னாங்க. வீடு வாங்கி கல்யாணம் பண்ணி யாருக்கிட்டையும் கடன் வாங்காம கல்யாணம் பண்ணோம். எங்க லைஃப்ல வந்து அது என் மனைவி எனக்கு வந்ததுக்கு அப்புறம்
வேற லெவலில் உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக தான் இருக்கும் போல இருக்கு. நானும் பண்ணும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக பண்ணுங்க. எல்லாம் சொல்லுவாங்க பண்ணா வந்து நல்லா இருக்காதுன்னு, அதோட வாழ்க்கை ரசிக்க தெரியாதுன்னு அப்படி சொல்லுவாங்க. அது நம்ம கொண்டுட்டு போற விதத்துல இருக்குது. சண்டை கண்டிப்பா வரும். சண்டை இல்லாம வாழ்க்கை கிடையவே கிடையாது. அது எப்படி நம்ம கொண்டுட்டு போறோமோ அவ்வளவு ஜாலியா இருக்கும். சண்டை வரும்போது அவர் மேலே வெறுப்பு அவ்வளோ இருக்கும். அந்த சண்டைக்கு அப்புறமும் திடீர்னு அவங்கள பிடிக்கிற மாதிரி எப்படிங்க வருது? இல்ல அவர் செஞ்ச நல்லதை நினைச்சு பார்க்கணும்ல. அதை நினைச்சாலே நம்மளுக்கு வந்து இது என்னது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்ட்டு போயிடும். அது பிரச்சனையை நினைச்சோமா இன்னும் வெறுக்க தோணும். சந்தோஷத்தை இப்படி பார்த்திருக்காரு, இது ஒண்ணு தானே போயிட்டு போகுது அப்படின்னு தோணிடும்.